எஸ் கம் இன். கோயம்புத்தூர்ல இருந்து வரணுங்கண்ணா. நான் தான் உங்க மனசாச்சிங்க. உள்ள வரலாங்களே? திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு என்னடா பெரிய கேள்வி? பேட்டி வந்துடுறேன். ஏனுங்கண்ணா வந்தன வராதமா மனுஷனை பிடிச்சிட்டு வைறீங்க? ஆமா, அது என்னமோ யோசனையா இருக்கிறீங்களா? ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ஏன் தமிழ்ல சொன்னா ஆகுறீங்களா? வேண்டாங்கண்ணா, நானே சொல்றேனுங்கண்ணா. அம்மணி விவகாரம் தானுங்க. நீங்க வேணும்னா பாருங்கண்ணா, அம்மணி கண்டிப்பா உங்களை விவகாரத்து பண்ண தாருங்கண்ணா போகுது. டேய், நான் என்னதான் சொன்னாலும் லதாவுக்கு என் மேல பிரியம் இருக்கு தெரியுமா? சூசைட் வேணும்னா பண்ணிக்குவா, டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். தனு, அதெல்லாம் அந்த காலம்ண்ணா. வேணுங்கண்ணா, அம்மணி தற்கொலை பண்ணிக்கிட்டே போச்சு. வேன் பண்ணிக்கல, பழைய ஸ்நேகருக்காரன் வந்துட்டேன். அதான் பாட்டு பாடணுங்க. அவன் வேற ஆளு உங்களை விட கொஞ்சம் லட்சணமா இருக்கிறாங்களா? உண்மையை சொன்னா சிம்பிடுவீங்களே. அண்ணா வேணும்னா பாருங்க, அம்மணி உங்களை கழட்டி விட்டு போட்டு அந்த பாட்டு பாடுற கூட ஓடத்தானே போகுது. அப்படிக்கு இப்படி அம்மணி உங்களை கழட்டி விட்டாலோ உங்க பொழப்பு என்ன ஆகும்னு தெரியுங்களா? தேங்காய் மாங்காய் பட்டாடி சுட்டேல், தேங்காய் மாங்காய் பட்டாடி சுட்டேல், தேங்காய் மாங்காய் பட்டாடி சுட்டேல். யூ பாஸ்டர்ட். ஏண்டா லதா என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்காக நான் சுண்டல் விற்க போயிடுவேனா? ஐ காட் மை ஓன் டேலண்ட், யூ நோ. நான் போசுக்கு நிறையாச்சும் இங்கிலீஷ்ல சொல்லாதீங்கன்னா நமக்கு மண்டக்காயிரு. உங்களுக்கு என்ன தெரியுங்கிறீங்க? தென்மாடி இப்படி அடிப்பாங்களே டென்னிஸ், அதை விட்டு ஒரு கருமாந்திரம் தெரியாது. அதுவும் தண்ணி போட்டு உடம்பெல்லாம் கெட்டு போச்சு. நீங்க சத்தியமா தோத்து போயிருங்கண்ணா. நீங்க வேணா பாருங்க, நீங்க சுண்டல் தானே விற்க போறீங்க. ஓகே ஓகே, இப்ப என்ன செய்யலாங்க? அம்மனை கொலை பண்ணிருங்க, ஒரே போட்டு தள்ளிருங்க. உங்ககிட்ட இருக்கிற இந்த வில்லன் புத்தி போகவே போகாதாக்கு. எப்படிங்கண்ணா போக? 7-8 வருஷமா அப்படியே பழைய போச்சுங்கண்ணா. நாம 2 பேரும் ஒண்ணுதானுங்க. என்ன அம்மனி கொலை பண்ண மாட்டீங்களாக்கு? அப்ப அம்மனி பேச்சு கேட்டு நடங்க. நான் என்ன இல்லாட்டி என் பேச்சே இருக்காருங்கண்ணா. எப்படி கொலை பண்றேன்னு தெரியலையாக்கு? வேறங்கண்ணா, பிறந்து 30 வருஷம் ஆச்சு. மஞ்சள் எல்லாம் நல்லா மாடு மாதிரி 6 அடி உயரத்துக்கு வளர்ந்துக்கிறீங்க. முயற்சி பண்ணி பாருங்க, அதெல்லாம் யோசனை பயங்கரமா வரும். என்ன வேணும் சொல்றீங்க? ஓகே டன். சிகரெட் கண்ட கருமத்தி எல்லாம் குடிச்சா நமக்கு இருமல் வருங்கண்ணா. நாம கணேஷ் பீடி தானுங்க லாய்க்கு. போட்டோங்கண்ணா, ஊருக்கு போய் லெட்டர் போடணுங்க. தனோ, நம்மளை மறந்தாலும் பரவாயில்லைங்கண்ணா, சுண்டலை மட்டும் மறந்துடாதீங்க. பார்த்தோங்களா? சரிங்க. ஆரம்பிக்கிறேன். லதா, நேத்து நான் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்தை நினைச்சு ரொம்ப வெக்கப்படுறேன் லதா. எனக்கே நான் ரொம்ப கீழ்த்தரமானவனா ஆயிட்டணும்னு தோணுது. டென்னிஸ்ல எனக்கு ஏற்பட்ட தோல்விகள் என்ன விரக்தி அடைய வச்சிருச்சு. அதை மறக்கிறதுக்காக குடிச்சேன், சூதான. எனக்கு இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாருமா இருக்காங்க? சோ என் கோபத்தை பெரிய உன் மேல காட்டிட்டு, எப்படி பார்த்தாலும் நான் உனக்கு ஏத்தவனோ லாய்க்கானவனோ இல்ல. எனக்கா பரிதாப்பட்டு உன் வாழ்க்கையை பாழாக்கிக்காதலதான். நீ என்னை விட்டு பிரிஞ்சு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டு நிம்மதியாரு. அதான் சரியான முடியும். விஜய், போதும் விஜய், போதும். உங்க உண்மையான மனநிலை எனக்கு நல்லா புரியுது. நீங்க நல்லவரா நடந்துக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம பிரிவை பத்தி இனிமே பேசாதீங்க, இனிமே பேசாதீங்க விஜய். விஜய், நீ என் மேல அளவுக்கு மீறி அன்பு காட்டலதான். அந்த அன்பையே அஸ்திவாரமா வச்சுக்கிட்டு நான் என்னையே மாத்திக்க முயற்சி பண்றேன். இருந்தாலும் நான் செஞ்ச தவறுகள் தானே. என் மாற்றங்கள் எனக்கு தைரியத்தை தரும்போது நான் உங்ககிட்ட வரேன். அப்ப என்ன மன்னிச்சா போதும். விஜய்.